வணக்கம் நண்பர்களே. நம்ம எம்டி சார் சக்தியானந்தன் சாருக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக தகவல். அதுக்காக நான் ஏற்கனவே வேண்டியிருந்தேன், சமயபுரம் மாரியம்மனுக்கு எம்டி சார் நல்லபடியாக வெளியில் வரணும், கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அதுக்காக முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்காக இப்போ கிளம்பிட்டேன். நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க நம்ம இந்த ஆப்பில், அதாவது மைவி3 ஆட்ஸில் அமௌண்ட் கட்டிட்டதுனால தான் எம்டி சார் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டுருக்கோம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அது பணங்கிறது ஒரு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு மனிதன் எவ்வளவு நேர்மையாக நடந்துக்கிட்டான் நம்மக்கிட்ட அப்படிங்கிறதுல தான் அந்த விஷயமே அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண பணத்துக்காக நம்ம இப்படி பண்ணலை. லைஃப் ஃபுல்லாக நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும். இப்போ எம்டி சாரோ யாரோ நீங்கள் கட்டின பணத்தை கொடுக்குறேன் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டால் வேணான்னு தான் சொல்வேன். எதனாலனா எனக்கு லைஃப் லாங் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மாத வருமானம் இது வேணும் அப்படின்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் அதுக்காக தான் போராடுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இது புரியாத பலர் பணம் கட்டிட்டாங்க, அதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இந்த பணம்னே பேசுகிறவங்களுக்கு வேறு எதுவுமே பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கடன்கள் இருக்குது, சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். சமாளிக்க முடியாத கடனில் இருக்கோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் எங்கள் கம்பெனி எங்களுக்கு மீண்டு வரணும். இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காரு, வேலைவாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில், ரொம்ப வேலை இல்லாமல் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. இருக்கிற வேலைவாய்ப்பை அவர் கட்சியில் இருக்கிற ஒருத்தரே தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பற்றிலாம் அவருக்கு யோசிக்கிறாரா என்னன்னே தெரியலை. விஷயங்கள் போகுதா, ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன கட்சியிலே நடக்கிறது அந்த தலைவருக்கு தெரியலை அப்படின்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஓகே நன்றி நண்பர்களே. சமயபுரம் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். எம்டி சார் நல்லபடியாக வெளியில் வருவார், இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன்.